ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ரேவதி ஒரு முடிவா சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன், நான் என்னோட கார்த்தி மாமா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போக, இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா, இந்த ரேவதி இந்த பொருளை வச்சு மறட்டினதுக்கு அப்புறமா கூட இங்க இருந்து போயிட்டாலே, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கார்த்தி டிரைவர் பையதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டால ரேவதி. ஆனா இந்த விஷயத்த ஈஸ்வரி மட்டுமா எதிர்பார்க்கல, சந்திரகலா கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம். அக்கா இந்த மாதிரி மிரட்டினா ரேவதி போக மாட்டா தானே நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம். அவ என்னன்னா உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. இல்ல, இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது, இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சந்திரகலா. அந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்தியை சந்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என்னதான் இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் தனியா மட்டும் இருக்க கூடாது, நம்ம பாட்டி வீட்டுல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல, உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி மாமா நீங்க எங்க போனாலும் சரி, மொத்தத்துல நான் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்றாங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரேவதி பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பாட்டி நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி வந்து பரமேஸ்வரி பாட்டி கிட்ட போய் கேக்குறாங்க, பாட்டி நாங்க ஏற்கனவே இங்க வரதா மாமா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க, ஆமாமா ரேவதி நீங்க வரதா எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா கார்த்தி ஒன்னும் சொல்லல, ரோகிணி தான் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்க, என்ன ரேவதி வாசலே நின்றுட்டு பேசிட்டு இருக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்கப்பா ரெண்டு பேருமே. அப்ப நம்ம ரேவதி வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, அம்மா வந்து கார்த்தி மாமா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டாங்க, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அம்மா என்னையும் கார்த்தி மாமாவை சேர்த்து வைக்கவே மாட்டாங்க, அவங்க எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி, அதனாலதான் அவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாத என்ன, அவ சரியான பிடிவாதக்காரி, யார் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்ல, யாரை வேணாலும் தூக்கி எறிஞ்சிடுவா, அவ என்ன பண்ணாலும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவா, நம்மளையே சொல்ல வைப்பா, அந்த அளவுக்கு இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே, அதுதான் என்ன காரணம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவனாலதான் ஃபர்ஸ்ட் துர்காவும் நவீனும் பிரிஞ்சாங்க, ஆனா இப்போ நீ இந்த மாதிரி வந்துட்ட, ஆனா அவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை, அவளும் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டான்னு எங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம அவளோட அம்மாவோட நிலைமைக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நாங்க குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா என்னோட பேரை அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டான். ஆனா ஈஸ்வரி அதை கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன்னு மறுத்துட்டா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பம் எப்பதான் ஒண்ணு சேருன்னு எனக்கு தெரியவே தெரியல, இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தானே என் பேரை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம ஒன்னே பிரிஞ்சு இதனால அவன் தனியா வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம கார்த்தி வந்து, இங்க பாருங்க பாட்டி, தயவு செய்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறிடும். உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, எப்படி மாமா எப்படி நடக்கும்னு சொல்றீங்க, அம்மாவோட பிடிவாதத்தை நீங்க பாத்தீங்களா இல்லையா, அவங்க சொல்றதா கரெக்டா அவங்க பண்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிடிவாதமா இருந்தா அவங்கள எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க. இங்க பாரு ரேவதி, ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க குற்றுணர்ச்சியில துடிச்சு போயிடுவாங்க, அது கூடிய சீக்கிரம் நடக்கதா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல, உடனே வந்து ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க தான் வந்து அம்மாவை இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க, அவங்க என்னைக்காவது இல்லைன்னா என்னைக்காவது மாறிடுவாங்கன்னு, ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, இனி நாங்க இந்த வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, தாராளமா இருக்கலாம், யார் வேணான்னு சொன்னா, இது உங்க வீடு, தாராளமா நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக்கிட்டே ரேவதி கிட்டே சொல்றாங்க. பக்கம் நம்ம ஈஸ்வரி பயங்கர டென்ஷனோட இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து நம்ம மயில்வாகனும் ஸ்வாதி ரோகிணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ரேவதி எடுத்தது சரியான முடிவு தான், அவ சந்தோஷமா இதுக்கப்புறமாவது இருக்கட்டும், இங்க இதே மாதிரியே யோசிச்சுட்டு இங்கே அங்கேயே அழிஞ்சிட்டு இருக்கட்டும், அங்க கார்த்தியும் ரேவதியும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி தனியா அங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கா. உடனே சந்திரகலா வராங்கப்பா, பாவம் ஆறுதல் சொல்ல போறாங்க போல. உடனே நம்ம சந்திரகலா சொல்றாங்க, அக்கா பாத்தி அக்கா, இங்க யாருமே உனக்கு துணையாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்கப்பா, என்ன சந்திரகலா நீங்க ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க, இங்க யாருக்குமே உன்னை பத்தி கவலையே கிடையாதுக்கா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேவதிக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியாக்கா, நம்மளே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம வேணான்னா அவ தூக்கி எரிஞ்சு போயிட்டே இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த கார்த்தியோட சேர்ந்து வாழலான்னு தானே போயிருக்கா, கண்டிப்பா சொல்ற அவளை கார்த்தியோட சேர்ந்து வாழவே விட மாட்டேன், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல. உடனே சந்திரகலா வந்து இதுதான் சாக்குன்னு, அக்கா நான் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. உடனே நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன விஷயம் சந்திரா, எதுவா இருந்தாலும் சொல்லு, அதை நான் கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கேன், இங்க பாருக்கா அந்த கார்த்தி ஏற்கனவே ரேவதியை டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, அது உன்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கேட்க. உடனே ஈஸ்வரியும் வந்து ஆமா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சந்திரா கிட்ட சொல்ல. உடனே வந்து சூப்பர்க்கா, அது இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு, அப்புறம் என்ன கவலை, இதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சந்திரகலா. இத ஒரு விஷயம் போதுமே, இதை வச்சு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாக்கா, அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு போனா இவன் கடத்திட்டான் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது
அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க அக்கா, நீ ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு ஐடியா கொடுக்க, இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவும் ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி அந்த கார்த்தி என் பொண்ணை டிவோர்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கோர்ட்ல வேற நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை அந்த கார்த்தி கூட்டிட்டு வேற போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மேலேயே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு என் கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் ஈஸ்வரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, உடனே அதிகாரிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார்த்தி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரேவதி இங்க வந்துட்டா, ஆனா இந்த ஈஸ்வரி அத்தியும் சந்திராத்தியும் கண்டிப்பா சும்மா மட்டும் இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சே அந்த சந்திரகலா ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நினைச்சிட்டு இருக்காரு. கரெக்டா அங்க அதிகாரிங்க வராங்கப்பா. உடனே நம்ம ரேவதி பரமேஸ்வரி பாட்டி பேசிட்டு இருக்க, வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி, ரேவதி, பரமேஸ்வரி பாட்டி 3 பேரும் வெளியே போய் பாக்குறாங்க. அங்க அதிகாரிங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க மட்டுமா வராங்க, பின்னாடி இந்த ஈஸ்வரி சந்திரகலாவும் சேர்ந்து வராங்கப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி, ரேவதி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அவங்க ஏதோ பிரச்சனையை கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டு இருக்க, உடனே கார்த்தி வந்து என்னாச்சு சார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க தானே கார்த்தி, அது மட்டும் இல்லாம நீங்க உங்க பொண்ணை விவாகரத்து பண்ணிருக்கீங்க, இந்த கேஸ் கோர்ட்ல வேற நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க அவங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க கேட்டுட்டு இருக்க, உடனே நம்ம ரேவதி முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணுன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணே நான் தான் அப்படின்னு சொல்ல, உடனே அதிகாரிங்க கேக்குறாங்க, இந்த 2 பேரும் இந்த கார்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மேடம். அது மட்டும் இல்லாம இவங்களை மீறி உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க இவங்களோட போய் தான் ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இவர் வேற யாரும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் தான். அது மட்டும் இல்லாம ஒரு விபத்துல நான் பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன். ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க சாதகமா வச்சுட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க சார். ஆக மொத்தத்துல எனக்கே தெரியாம தான் கையெழுத்து போட்டிருக்கா. அதை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனாலதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட புருஷன் கூடயே வாழலான்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சார் இவங்க சொல்றது எல்லாமே போய். சொல்ல போகணும்னா அவ கழுத்துல தாலி கூட இல்ல, இந்த கார்த்தி தான் அவளை மிரட்டி இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கான் சார். உடனே நம்ம ரேவதி, இல்ல சார் அவங்க சொல்றதா போய், நான் தான் சொல்றேன்ல என்னோட புருஷன் என்ன மிரட்டிலாம் இங்க கூட்டிட்டு வரல, நானே தான் இங்க வந்தேன், நான் சொல்றதா சார் உண்மை, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஈஸ்வரி என்னென்னமோ போய்க்கு மேல போய் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்கப்பா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னோட கழுத்துல தாலி இல்ல, அது மட்டும் இல்லாம கோர்ட்ல கொடுத்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிடுறோம், அது மட்டும் இல்லாம நாளைக்கே என்னோட மாமா கழுத்துல தாலி கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஸ்ட்ரிக்டா சொல்ல, உடனே இது கேட்டுட்டு அதிகாரிங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாளைக்கே கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களோட கேஸை நாங்க வாபஸ் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்து கேக்குறாங்க, இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை சந்திராவே பார்த்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்கப்பா நம்ம ரேவதி. உடனே சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா விட்டு வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாத்தியாக்கா நம்ம பொண்ணு. இதெல்லாம் காரணம் யாரு, அந்த கார்த்தி டிரைவர் பையதாக்கா, அவ கொடுக்குற தைரியத்துல தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க இன்னொரு தடவை என்னோட கார்த்தி மாமா பத்தி ஏதாவது பேசினீங்க, இங்க நடக்கிறதே வேற, ஒழுங்க மரியாதையே இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாருங்க சார், இந்த பிரச்சனைக்கு என்னோட மாமாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வாங்க மாமா இதுக்கப்புறமா எதுக்காக இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்கப்பா. உடனே கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக ரேவதி உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசின அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரேவதி சொல்றாங்க, பின்ன இப்படி பேசாம இப்படி பேச சொல்றீங்க மாமா, நான் மட்டும் இந்த மாதிரி பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியும்ல, உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருப்பாங்க மாமா, அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயே ஏதாவது பண்ணிருப்பாங்க, ஆக மொத்தத்துல அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும், அதுதான் மாமா அவங்களோட எண்ணமே, அதை நான் விடவே மாட்டேன், ஒரு நாளும் அவங்க நினைச்சதை நான் நடக்கவே விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம கார்த்தியை மட்டும் சும்மாவே விட மாட்டாங்க, இந்த சந்திரகலாவும் ஈஸ்வரியும் மறுபடியும் ஸ்டேஷன் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியை ஒரு வழி ஆக்க போறாங்கன்னே நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.